ஹோர்முஸ் ஜலசந்தியை திறந்து எண்ணெயை கைப்பற்றி பெரும் லாபம் பார்ப்போம். இது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சில வாரங்களுக்கு முன்பு கூறியது. ஆனால் இன்று நிலைமை என்னவென்றால், வரலாற்றிலேயே முதல் முறையாக உலகின் மிக முக்கியமான இந்த எரிசக்தி வழித்தடத்தில் கப்பல்கள் செல்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிட்டது. அமெரிக்காவின் முற்றுகையும் அதற்கு பதிலடியாக ஈரான் தனது கொசு படகுகள் மூலம் நடத்தி வரும் ஆக்ரோஷமான நடவடிக்கைகளும் உலக போக்குவரத்தை ஒரு முட்டுக்கட்டைக்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளன. வழக்கமாக ஒரு நாளைக்கு 135 கப்பல்கள் செல்லும் அந்த ஜலசந்தியில் தற்பொழுது போக்குவரத்து கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாகிவிட்டது. அமெரிக்கா முற்றுகையிடுகிறது, ஈரான் அதை தடுக்கிறது. இந்த அரசியல் அதிகார போட்டியில் சிக்கியிருப்பது வெறும் எண்ணெய் கப்பல்கள் மட்டுமல்ல, அந்த பெருங்கடலில் சிக்கியுள்ள சுமார் 20,000 மாலுமிகளின் வாழ்க்கையும் தான். கப்பல் உரிமையாளர்கள் தங்களின் கப்பல்களை பாதுகாப்பாக அனுப்ப முடியாமல் திணறி வருகின்றனர். இந்த மோதலால் வளைகுடா நாடுகளின் கச்சா எண்ணெய் உற்பத்தி போருக்கு முந்தைய அளவை விட 57% குறைந்துள்ளது. இது வரும் எரிபொருள் விலை ஏற்றம் மட்டுமல்ல, உலகளாவிய உணவுப் பொருள் உற்பத்திக்கும் விநியோக சங்கிலிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. ட்ரம்ப் ஈரான் பணிந்து வரும் என்று கணக்கு போட்டுள்ளார். ஈரானோ தங்களின் நீண்டகால திட்டமிடுதலையும் சேமிப்பையும் வைத்து இந்த பொருளாதார வழியை தாங்கிக் கொள்ள தயாராக இருப்பதாக காட்டிக்கொள்கிறது. ஆனால் சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கும் உண்மை என்னவென்றால், இந்த ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்டாலும் அதன் தாக்கு தொடரும் என்பதுதான். குறுகிய காலத்தில் முடிந்துவிடும் என்று நினைத்த இந்த போர் 8 வாரங்களை கடந்தும் தொடர்வது உலக பொருளாதாரம் இனி பழைய நிலைக்கு திரும்பப் போவதில்லை என்பதையே உணர்த்துகிறது. ஒருபுறம் அமெரிக்காவின் பிடிவாதம், மறுபுறம் ஈரானின் வைராக்கியம். இந்த மோதல் உலக நாடுகளின் சமையல் அறைகள் வரை தங்களின் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. ஹோர்முஸ் ஜலசந்தி என்பது இப்போது வெறும் கடல் வழி அல்ல, அது உலக பொருளாதாரத்தின் ஒரு கழுத்து நெரிக்கப்படும் இடமாக மாறிவிட்டது.